இந்த நாளிலும் நம்மத்திலே தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டி விடுதலும் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவரை சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் அவர் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 7:14. 7:24 சார். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? சரி, இந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் தேவனுடைய தூதை நமக்கு பகிர்ந்து கொள்வார். அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளையும் மதியப்படுத்தி கொடுத்து அவருடைய சத்திய காரியங்களை தியானிக்கும்படியாகவும் நமக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக் கொள்வோம். சகோதரர் அறிவித்த வண்ணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த ஒரு பாடத்துக்கு முன்பாக போவதற்கு முன்பதாக அடியன் சார்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரி சார்பாகவும் கூட அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாடத்துக்கு நேராக கலந்து போயிடலாம். நம்ம வாசிச்ச வசனத்திலேயே நம்ம பாடத்தினுடைய தலைப்பு இருக்கு. இந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு நிர்பந்தமான மனுஷன் இல்லைங்களா? அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து நம்ம மற்ற காரியங்களுக்குள்ள கடந்து செல்லலாம். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஓகே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படிங்கிறதான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப பொதுவா இந்த ஒரு வசனத்திலேயே ஒரு சில கேள்விகளை நம்ம எழுப்பிட்டு பாடத்துக்குள்ள போனா நல்லா பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேள்வியா அப்படின்னு நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க. உங்களை எல்லாத்தையும் இந்த ஒரு காரியத்துக்குள்ள ஒருங்கிணைப்பதற்காக. பொதுவா நம்ம எப்ப நிர்பந்தமான மனுஷன் சொல்லுவோம்? நிர்பந்தம்னா என்ன? நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னா என்ன? நிர்பந்தம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே எல்லாமே இழந்து நிக்கிறதா? சரி, ஓகே. வேற என்ன சார்? ஏதோ கட்டுப்பாடு. ஏதோ சொல்றீங்க, சரி சொல்லுங்க. அதாவது நிர்பந்தம்னா நான் இப்ப நிர்பந்தத்துல இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு கட்டாயம் செஞ்சே ஆகணும் இல்லைங்களா? அப்ப இதுதான் நம்ம உண்மையிலே பார்க்கும்போது நம்மளுடைய சொல் வழக்குல நிர்பந்தம் அப்படின்னா நம்ம அதான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இங்க இந்த நிர்பந்தமான மனுஷன் அப்படிங்கிற வரக்கூடிய வார்த்தை மற்ற மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேவலமான மனுஷன், கேவலமான மனிதன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தாலும் சரி, மற்ற திருவிவிலியம், ERV எதை எடுத்து பார்த்தாலுமே கேவலமான மனிதன் நான் அப்படிங்கிறதா இருக்கும். பொதுவா நாமலாம் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது நான் ஒரு கேவலமான மனுஷன் சொல்லுவோமா? எப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் ஒரு நல்ல மனிதன் சொல்லுவோமா? நம்ம ஒரு பாவிங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? என்னைக்காவது நம்மள கேவலமான மனுஷன் நாங்க அப்படி சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் ஒரு கேவலமான மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த நிலைமையில இருந்து சொல்றாருன்னு பார்த்தோம்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:1 1 கொரிந்தியர் 9:1 நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு விசேஷித்த நபர் நமக்கு தெரிந்திருக்கிறபடி யாருமே இல்லைன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவரை மாதிரி தேவனிடத்துல ரொம்ப நெருங்கி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினவர் யாரும் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கேவலமான மனுஷன் அப்படின்னு. பொதுவா யாருமே ஊருக்குள்ள கூட சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? நான் ஒரு கேவலமான மனுஷன் சொல்லுவோமா?
அவங்களே சொல்ல மாட்டாங்க. சரி, நாம தான் சத்தியம் தெரிஞ்சவங்களா இருக்கமே, நாம என்னைக்காவது சொல்லிக்குவோமா? மனசுக்குள்ள சொல்லிக்குவோமா? அந்த மாதிரி சொல்லிக்குவோமா? சரி, அது கூட சொல்லலாம் உங்களுக்குள்ள நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியல. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எப்பவுமே நம்ம சொல்ல மாட்டோம். பாவிகளின் பிரதான பாவியும் கூட என்ன பண்ணலாம், சில நேரம் சொல்லுவோம். ஆனா ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு கேவலமான மனிதன் சொல்லணும்? கரெக்டா இல்லைங்களா? அவரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பெரிய ஒரு சத்திய வெளிப்பாட தேவன் மூலமா கொடுத்தவர். அவர் எப்படி தன்னை ஒரு கேவலமான மனிதன் சொல்ல முடியும்? இல்லைங்களா? அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும், இல்லைங்களா? அப்போ எப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நேர்ல பார்த்தாங்கன்னா அதை புது சிஷ்யோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும், அதை வைத்து புது சிஷ்யர்களுக்கு என்ன ஒரு சத்தியத்தை கொடுக்குறது, இல்லைங்களா? தேவனால உந்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால உந்தப்பட்டு எப்படி அந்த ஒரு காரியத்தை வெளிக்கொண்டு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மல்யுத்தம், இது எங்க நடந்த, இது அவர் வாழ்ந்த பகுதியில, இல்லைங்களா? அவர் காலங்கள்ல நடந்த ஒரு விஷயம், இல்லைங்களா? மல்யுத்தம். அதை வச்சு என்ன பண்றாரு, புது சிஷ்டிக்கு பயிற்சி இல்லாம அப்படிங்கிற ஒரு காரியம். அதே நேரத்துல ஓட்டப்பந்தயம், இல்லைங்களா? அதை வைத்து கூட என்ன பண்ணிருக்காரு, புது சிஷ்டிக்கு ஒரு விஷயம், இல்லைங்களா? இதெல்லாம் எங்க நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எல்லாம் எங்க நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வாழ்ந்த பகுதிகளில் நடந்த விஷயங்களை தான் அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே எடுத்து எழுதுறாரு. இன்னும் வந்து பார்க்கும்போது அவர் எங்க வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி. அப்போ ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில தான் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நடந்த ஒரு விஷயங்களை அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே புதுசு ஒப்பிட்டு இது பண்றாரு. இதே மாதிரி விளையாட்டு ஒரு பக்கம் இருந்திருக்கு, தண்டனைகள் இருந்திருக்குமா ரோம சாம்ராஜ்யத்துல? நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி என்னென்ன தண்டனைகள்லாம் ரோம சாம்ராஜ்யத்துல கொடுத்திருக்காங்க. சிலுவை மரணம் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க, இல்லைங்களா? இதே மாதிரி நிறைய மரணங்கள், நிறைய தண்டனைகள் இருக்கு. அதுல ஒரு தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜில்லட்டின் அப்படிங்கறதான ஒரு தண்டனை. இந்த தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் என்ன பண்ணிடுவாங்க, படுக்க வச்சு தலைக்கு நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கூர்மையான பிளேடு, இன்னைக்கு சகோதரர்லாம் ஜில்லட் பிளேடு தான் என்ன பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஷார்ப்பா இருக்கு, அந்த அளவுக்கு வெட்டினா தலை தனியா போயிடும், இல்லைங்களா? இது அங்கிருந்து வந்ததுதான் ஜில்லட்டின், அந்த ஒரு தண்டனை. அதுதான் அதெல்லாம் கொடுக்குறாங்க இங்க ரோமர்களுடைய இதுல. அப்புறம் இன்னொரு தண்டனை இருக்கு, போனாக்குள்ளி, இப்படி ஒரு தண்டனை. இந்த தண்டனை என்ன, போனாக்குள்ளி அப்படிங்கறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்டனை பண்ண மனிதர்களை ஒரு சாக்குல போட்டு என்ன பண்ணிடுறதுங்க, கட்டிட்டு அது கூட பாம்பு, குரங்கு, நாய், இந்த மாதிரி கொடிய விலங்குகள் என்ன பண்ணிடுறதுங்க, கட்டி ஒரு நதிக்குள்ள தூக்கி போட்டுருது. இந்த நதிக்குள்ள போய் தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நதிக்குள்ள போடும்போது எல்லா மிருகமும் என்ன பண்ணும், முண்டிட்டு என்ன பண்ணுங்க, மேல வரும் இல்லையா? அப்போ ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுங்க, சண்டை போடும் போது இந்த இடிபாடுகள்ல யார் மாட்டிக்குவா தெரியுங்களா? யார் மாட்டிக்குவா? மனுஷன் மாட்டிக்குவான். அப்படியே அவன் வந்து துடிப்பான். அது ஒரு தண்டனை. அதுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தோம்னா போனா புள்ளி. இது யாரை விசேஷமா யார் பயன்படுத்தினாங்கன்னா, இந்த ரோமர்கள் தான் பயன்படுத்தினாங்க, இல்லைங்களா? இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இதுலயே இன்னொரு தண்டனை ஒண்ணு இருக்கு. என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் கேவலமான மனிதன் இவர் சொல்றது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னா, சமகாலத்துல ஒருத்தர் இறந்துருப்பார்ல தண்டனை பண்ணும்போது, தண்டனை இன்னைக்கு ஒரு சகோதரன் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, நேத்து ஒருத்தர் இறந்துருப்பார்ல, அவருடைய பாடியை கொண்டு என்ன பண்ணிடுறது தெரியுங்களா, நேருக்கு நேரா வச்சு என்ன பண்ணிடுறது, அந்த தண்டனை பண்ண தப்பு பண்ணார்ல அந்த மனிதனுடைய உடம்புல வச்சு நேருக்கு நேரா கட்டிடுறது. கட்டி அந்த மனிதனை எங்கேயா ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வச்சிருது. இப்ப அந்த மனிதன் நடக்கணும்னா யாரை தூக்கி நடக்கணும், செத்த மனிதனை தூக்கி என்ன பண்ணணும், நடக்கணும். இப்படி எத்தனை நாள் நடக்க முடியும்? நடக்கிறதே கஷ்டம். நடக்கும்போது ஒரு நாள் நடக்கிறாரு நீங்க, ரெண்டாவது நாள் என்ன ஆகும்? சும்மா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். என்ன வரும்? முகத்துக்கு நேரம் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வரும், கெட்டினா நீ கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், சுமல் வரும். அடுத்து என்ன ஆகும், ஒரு நாளுக்கு அப்புறம் அழுகி அதனுடைய ஊனெல்லாம் வடிஞ்சு புழுவெல்லாம் என்ன ஆயிடும், வரும் இல்லைங்களா? இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன தோணும், வாமிட் வரும் இல்ல? அதெல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்லைங்களா? இதெல்லாம் வெளிப்படையா அவர் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு தோணும் இல்லையா, நான் ஏன் தான் பிறந்தேன், என்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவி இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவார் இல்லைங்களா? இதை பார்த்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, தன்னை ஒரு கேவலமான மனிதன், அந்த தண்டனை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இறந்த மனுஷனை
ஒருத்தர் தூக்கிட்டே போகும்போது என்ன துர்நாற்றம் வரும், என்னென்ன விஷயங்கள்லாம் தன்னுடைய மனசுக்குள்ள அனுபவிப்பான், அதை என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கையில அவர் எழுதுறார். அதாவது பாடி ஆஃப் டெத் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு தண்டனை. கட்டப்பட்ட மனிதனும் என்ன பண்ணிடுவானா அந்த இதுலயே என்ன பண்ணிடுவாருங்க, சேர்ந்து இறந்து போயிடுவார். இந்த ஒரு தண்டனைய தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், அதாவது நம்மளுடைய பைபிள்ல தான் நிர்பந்தமான மனுஷன் இருக்கு. அந்த இடத்துல எப்படி வரணும்னா நான் ஒரு கேவலமான மனிதன். இன்னும் ERV பைபிள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நான் ஒரு கேடுகட்ட மனிதன் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி அந்த ஒரு மனிதனுக்கு அந்த செத்த பணத்தை தன்னுடைய உடம்போடு சேர்த்து கட்டும் போது நாள்பட அதுல இருந்து ஏற்படக்கூடிய துர்நாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்ப ஒருத்தரை வந்து ஒரு 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 உணர்வு பூர்வமான விஷயத்துக்குள்ள கொண்டு போகும். நான் பிறந்ததே வேஸ்ட், நான் ஒரு கேவலமான மனுஷன் எப்படி என்ன வைக்குதோ அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணிருக்குன்னா என்ன வச்சுது. சோ இத அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைய தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னா வச்சுதான் இந்த ஒரு காரியத்தை எழுதுறாரு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு கொடுத்த தண்டனைய தன்னுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம எங்க பார்க்க போறோம்னா ரோமருக்கு எழுதின நிருபத்துல நம்ம பார்க்க போறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், கொஞ்சம் வசனங்கள் பைபிள்லயே படிச்சிருங்க. வசனம் 1-3 வரைக்கும் படிக்கணும். இப்ப நம்மளுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கேவலமான மனுஷன் சொல்லணும், நாமே சொல்ல மாட்டோம். ஆனா அவர் சொல்றாருன்னா எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஏதோ ஒண்ணு என்ன பண்றாரு, தன்னுடைய மனசுக்குள்ள ஃபீல் பண்றாரு. அதுதான் அங்க எழுதுறாரு. அந்த தண்டனையை பார்த்து அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா நடக்குது. வசனம் படிச்சிடலாம். வசனம் 1 முதல் 3 வரை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோட நான் என்ன பண்றேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா தொடங்குறாரு. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் தான் அவர் என்ன பண்ணுதுங்க, ஆளுகை செய்யுது. அது எதுக்கு ஒப்பா இருக்கு அப்படிங்கறத படுத்து எழுதுறாரு. அது எப்படி என்றால், புருஷனுடைய ஒரு ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார். பாருங்க, ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய மனைவி அந்த புருஷனைத்தான் என்ன பண்ணணும்னா பற்றிக்கொள்ளணும். நம்ம ஆதியாமத்திலே படிக்கிறோம் இல்லைங்களா, உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி கொண்டிருப்பதாக. அப்படின்னா அங்க நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனைவி இருக்காங்கன்னா அந்த புருஷன் சாகுற வரைக்கும் அவர் தான் புருஷன். அவரை விட்டு வேற திருமணம்னா அவங்க என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இதே மாதிரிதான் நியாயப்பிரமாணமும் இருக்கு. நியாயப்பிரமாணம் எந்தெந்த மனிதனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மனிதனுக்கு, அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதுக்குதான் அடிமை, அவரு நியாயப்பிரமாணத்துக்கு தான் அடிமை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இப்ப படிங்க. புருஷனை பற்றின பிரமாணத்திலிருந்து அவள் என்னவா இருக்கிறான்னா விடுதலையாயிட்டா. இப்ப புருஷன் இறந்துச்சுன்னா இந்த ஸ்திரீ தனக்கு இஷ்டமானவர்களோட என்ன பண்ணலாம், இஷ்டமானவரை இவர் என்ன பண்ணலாம்னா திருமணம் பண்ணலாம் இல்லையா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அதே போலதான் எழுதுறார். தன்னை வந்து இவ்வளவு காலம் நான் என்ன பண்ணேன்னா நியாயப்பிரமாணத்துக்கு என்னவா இருந்தேன், ஒரு மனவாட்டியா இருந்தேன் இல்லைங்களா. நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா நான் வேற ஒருவரை என்ன பண்ணலாம், திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா நியாயப்பிரமாணம் தெரிந்திருக்கிறவர்களோட என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாள், விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இப்ப சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஏன்னா இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பின்பற்றுறது இல்ல, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறது இல்ல. ஏன்னா அங்க நியாயப்பிரமாணம் என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மரணத்துக்குள்ள போயிடுச்சு இல்லைங்களா, ஒரு செயல்பாடு அற்ற நிலைமைக்கு போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிட்டாருங்க, விடுதலை ஆயிட்டார். ஒரு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனைவி வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலாம். அதே போல நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்ததுனால இப்ப அன்பின் பிரமாணத்துக்கு யார் மாறிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சொல்ல போனா விடுதலை ஆயிட்டார். எதுல இருந்து விடுதலை ஆயிட்டாரு, நியாயப்பிரமாணத்துல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா விடுதலை ஆயிட்டாரு. அதான் படிக்கிறோம். இங்கே படிச்சுங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும்
வேறொருவருடையவர்களாகிய தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி நியாய பிரமாணத்திலிருந்து இவரும் விடுதலை ஆயிட்டாரு. யாரெல்லாம் இதை பின்பற்றாங்களோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிட்டாங்க? நியாய பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு இல்லைங்களா? இது எங்க எழுதுறாரு? ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எழுதுறாரு. ஆனா 7ஆம் அதிகாரம், அதே 7ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் படிக்கும் போது, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை, இவர் ஆல்ரெடி எதுல இருந்து விடுதலை ஆயிட்டாரு? நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டார். எந்த பிரமாணத்தின் மூலமா விடுதலை ஆனாரு? அன்பின் பிரமாணம் மூலமா விடுதலை ஆயிட்டார் இல்லைங்களா? விடுதலை ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் இன்னும் என்ன ஆகல, விடுதலை ஆகல. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் நியாய பிரமாணத்துல இருந்து தான் என்ன ஆகலன்னு சொல்லுவாங்க, விடுதலை ஆகலன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரே சொல்லிட்டாரு, நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப நியாய பிரமாணத்தை அவர் வந்து தவறுங்கிறதுன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாய பிரமாணம் எப்படி இருக்குங்க? ஆவிக்குரியதா இருக்கு. நானும் அதாவது என்ன சொல்ற பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் தப்புலாம் சொல்லல, நியாயப்பிரமாணம் நல்லதுதான். ஏன்னா அதுல என்ன கண்டுபிடிச்சிக்க முடியாது, பாவம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்க முடியாது. அப்ப கண்டிப்பா நம்ம பாக்குறோம், இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்கு அடிமையா இல்லைன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு என்னவா இல்ல, அடிமையா இல்ல. ஆனா வேற எதுக்கோ என்ன பண்ணப்பட்டிருக்காரு, அடிமையாக்கி இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு, என்னை யார் விடுதலை ஆக்குவார் அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பத்தி பேசுறதா நம்ம எடுத்துக்கணும்? அவருடைய மாம்சத்தை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? அதான் நம்ம பாக்குறோம். பழைய மனுஷன் இல்லைங்களா? மாம்சம் எதை பத்தி பேசுறாரு? இப்போ அவருடைய பழைய மனுஷனை பத்தி தான் கண்டிப்பா என்ன பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு. சரி, இப்போ நமக்கும் பழைய மனுஷன் இருக்காது தானே? நம்ம என்னைக்காவது கேவலமான மனுஷன் சொல்லியிருக்கோமா? நம்ம பாயிண்ட் அதுதானே. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கேவலமான மனுஷன் சொல்லணும்? ஏன் கேவலமான மனுஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அவரு தன்னை ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. எப்படி பாக்குறாருன்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 19. பாருங்க, நான் விரும்புகிற நன்மையே செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் என்ன பண்ணிருக்கேன், அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமோ என்ன இருக்குங்க, என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற. நான் விரும்பதை செய்யாமல் நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே என்ன பண்ணுச்சுங்க, அப்படி செய்துட்டு அப்படின்னு என்ன பண்றாருன்னு. இப்ப ஏன் தன்னை கேவலமான மனுஷன் சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இவர் மனசுக்குள்ள என்ன பண்றாருங்க, ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறார். என்னவா இருக்கும் அந்த ஒண்ணு? அது அந்த நன்மை என்னது? அப்ப அவர் தேவனுக்கு பிரியமான காரியமே செய்யலையா? எவ்வளவு செஞ்சிருக்காரு இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒண்ணு அவர் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, தடுத்துக்கிட்டு இருக்கான. என்னங்கிறதுலாம் தெரியல. நம்ம கூட அப்படித்தானே, காலையில ஆராதனைக்கு நேரமா வரணும்னு நம்ம நினைச்சிருப்போம், நன்மைதான். நைட்டு படுக்கும் போது என்ன நினைச்சிருப்போம், சீக்கிரமா என்ன பண்ணிடணும், காலையில சபை கூடுதலுக்கு வந்துடணும்னு நினைச்சுதான் நம்ம படுக்கிறோம். அது நன்மை. ஆனா வர முடியாத அளவுக்கு என்ன பண்றோம், ஏதோ நடக்குது. நன்மை செய்கிறதோ, எனக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு, நன்மை செய்கிறதோ என்னிடத்துல என்ன இல்லைங்க, இப்ப இல்ல. இந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யணும்னு நினைக்கிறாரு, செய்ய முடியல இல்லைங்களா? அது என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப அவருக்கு தடையா இருக்கிறதா அவங்க நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். இப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் விரும்புறது எல்லாமே என்னன்னு சொல்லி பாக்குறோம். தேவன் விரும்புறது எல்லாமே நன்மை, தேவன் விரும்பாதது எல்லாமே தீமை. அப்ப தேவன் விரும்பக்கூடிய ஒண்ண யார் ஒருத்தர் செய்யலையோ அவர் தான் யாருன்னு சொல்லி பாக்குறோம். அவர் தான் யாரு? நீங்க என்ன இவ்வளவு அமைதியாயிட்டீங்க? அவர் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருங்க? கேவலமான மனிதன். கரெக்டா இல்லைங்களா? இன்னும் நமக்குலாம் நம்ம வரவே இல்லை. யாருக்கு மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இப்ப சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னை ஏன் இவ்வளவு ஒரு, இப்ப நமக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கா இல்லையா? அப்படிதான் தோணுது. நம்ம ஒரு பெரிய ஒரு போராட்டத்துல ஒரு புலம்பிதான் நம்ம என்ன சொல்லுவோம், நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் இருக்கிறதுக்கே தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் கேவலமான மனுஷன். ஏன்னா நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன இல்லை, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரே சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க.
7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். பாருங்க, இங்க சொல்றாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் என்ன பண்றேன், காண்கிறேன் அப்படின்னா, இப்ப அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவனுடைய பிரமாணம் இருக்கா? ஏன்னா அந்த கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துல இருந்து எதுல இருந்து விடுதலையானது? நியாய பிரமாணத்துல இருந்து விடுதலையானது. நியாய பிரமாணத்துல இருந்து விடுதலையான அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்னுடைய அவயவங்களில் நான் என்ன பண்றேன், காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்ணிருக்குங்க, சிறையாக்கி வச்சு. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவம்ங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்குங்க, இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே இருக்கும் இல்லையா? இப்படி ஏதோ ஒரு வகையில பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு இருந்திருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஒரு கேவலமான மனுஷன்ங்கிறத ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. எப்ப ஒரு கேவலமான மனுஷன் எழுத ஆரம்பிச்சார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நியாய பிரமாணத்தை விடுதலை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம். எப்ப இதை யோசிச்சு எழுதினார் நம்ம பார்த்தோம். ரோமர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, செத்த மனுஷனை யார் ஒருத்தர் சுமக்கும் போது ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணங்கள் தான் சொல்லணும் நான் ஒரு கேவலமான மனுஷன் அப்படின்னா. தன்னுடைய பாவங்களை அவர் அந்த பாவங்களை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு அவரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய ஒரு துர்நாட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்குங்க லைஃப்ல ஏற்படுத்திட்டே இருந்திருக்கு இல்லைங்களா? ரியலா டெத்தான ஒருத்தரை நம்ம தூக்கிட்டு சுமந்தோம், நீங்க ஊருக்கு சுமக்கிறோம், நீங்க இப்படி பாண்டிச்சேரியில ஒரு வளம் வர்றீங்கன்னு வைங்க, என்ன நினைப்பாங்க? சரி, முதல் நாள் பைத்தியம் முடிச்சவங்க விட்டுருவாங்க, ரெண்டாவது நாள் என்ன பண்ணுவாங்க, விடுவாங்களா? ஏரியா விட மாட்டேன். ஆனா இது தன்னுடைய வாழ்க்கையில இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி ஃபீல் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறந்து போன ஒரு மனிதனை என்ன பண்ணிட்டு இருக்கேன், தூக்கி சுமந்துட்டு இருக்கேன். அப்படியே நீங்க 6ஆம் அதிகாரம் போய் லிங்க் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 6ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானத்துல சொல்லும் போது நாம என்ன எதுல அடக்கம் பண்ணப்படுறோம், பாவத்தை என்ன பண்றோம், தண்ணியில அடக்கம் பண்றதை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. அதே 7ஆம் அதிகாரத்துல பேசும்போது, நான் என்னதான் அடக்கம் பண்ணாலும் என் கூடவே எது வந்துட்டு இருக்கு, இறந்து போன அந்த விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இது இவரை எப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை ஜெயிக்க விடாத அளவுக்கு அப்படியே ஈக்குவலா என்ன பண்ணிட்டு இருந்திருக்குங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அதான் சொல்றாரு, என்னுடைய மனதினுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் என்ன பண்றேன், காண்கின்றேன். நன்மை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா செய்ய விடாம அது என்ன பண்ணிட்டே இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும்னா, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம ஓடிக்கிட்டு இருக்கோம், நல்லா ஜெயித்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அங்க ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, தடை பண்ணிட்டு இருக்கிறதா இங்க பார்த்துட்டு தான் சொல்றாரு. அது என்ன சிறையாக்கி போட்டிருக்கு, என்னை விடுதலை ஆக்குறதே இல்லை. அதை 24ஆம் வசனத்தை எழுதும் போது, யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார்? இப்போ ஒரு பெரிய போராட்டமே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணிருக்குங்க போயிருக்கு. அதனாலதான் அவர் எழுதும் போது அந்த எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா கவனிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், ஆவிக்கு விரோதமாக மாம்சத்துக்கு விரோதமாக அந்த கம்பாரிசன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இவருக்கு இந்த பழைய மனுஷன் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செத்து போன ஒரு மனிதனை என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், சுமந்து வந்துகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இருக்கவே முடியாது. நான் தேவனுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், தேவன் விரும்பக்கூடிய நன்மையை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை என்ன பண்றது இல்லைன்னா செய்ய விடுறது இல்லை அப்படின்னு எந்த அதிகாரத்துல பேசுறாருன்னா 7ஆம் அதிகாரம். இதே 8ஆம் அதிகாரத்துல அவருடைய வாழ்க்கை கடந்து போகும்போது வேற ஒரு விஷயத்தை எழுதுறாரு. 8ஆம் அதிகாரம் 2 மற்றும் 6. 2 மற்றும் 6. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணிருச்சுங்க, விடுதலையாக்கிடுச்சு. அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா போராடி இருக்காரு. ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணிருக்காருன்னு அர்த்தம், ஜெயிச்சிருக்காரு. அதாவது அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செத்த மனிதன் இல்ல அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டு அடுத்து அதுக்கு கடைசியில ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு.
மாம்ச சிந்தையோ மரணம். ஒருவேளை தன்னுடைய அந்த கேவலமான மனுஷனை ஒருத்தர் தூக்கிட்டு சுமந்துட்டே இருந்தாருன்னா முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரோமர்கள் தண்டனையில கட்டப்பட்டிருப்பார் இல்லையா ஒரு மனுஷன், அவரோட சேர்ந்து யாரு நடந்துருவா? அவரு நடந்துருவார். அதான் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்ப அப்போஸ்தலனாகிய இப்போ ஒரு விடுதலை ஆயிருக்காரா இல்லையா? எதுல இருந்து விடுதலை ஆயிட்டாரு? நியாயப்பிரமாணத்துல இருந்தா. நியாயப்பிரமாணத்துல இருந்து ஏற்கனவே விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எது சிறையாக்கி வச்சிருந்தோ அதுல இருந்து எதன் மூலமா விடுதலை ஆயிட்டாருன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பின் பிரமாணத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாருங்க? விடுதலை ஆயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப விடுதலையை தேவனே கொடுத்தாரா, இவர் ஏதாவது முயற்சி எடுத்திருப்பாரா? புரியல. பேர் சபையா இருந்தா என்ன சொல்லிப்பாங்க தெரியுங்களா? அற்புதமாய் தேவன் என்ன பண்ணாருங்க? விடுதலை செய்தார் சொல்லியிருப்பாங்களா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா சொல்லல. அவரு தெளிவா சொல்றாரு, சிந்தையை சரி பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்னுடைய அவயவங்கள்ல காண்றேன், என் பக்கத்து வீட்டுல இல்ல, கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரினால இல்ல அப்படிங்கறதுல அவர் தெளிவா என்ன பண்றாருன்னு சொல்றாரு. என்னுடைய மனதின் பிரமாணம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சரி பண்ணிருப்பாரு? அவருடைய சிந்தையை என்ன பண்ணிட்டாருன்னா சரி பண்ணிட்டாரு இல்லைங்களா? 7ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு, 8ஆம் அதிகாரத்துல இல்ல நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படிங்கறது அவர் என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அப்படின்னா எதை அவர் சரி பண்ணிருப்பார்? எது சரி பண்ணிருப்பார்? சிந்தையை சரி பண்ணிருப்பார் இல்லைங்களா? ஒரு விஷயத்த பார்த்தாரு, தன்னுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு எழுதினாரு, அதுல இருந்து எப்படி விடுதலை ஆனேங்கிறத சொல்லிட்டாரு. சிந்தையை சரி பண்ணதுனால அவர் என்ன ஆயிட்டாருங்க? விடுதலை ஆயிட்டாரு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அவரு கேவலமான மனுஷன் நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா அந்த 7ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய இந்த வசனங்களை படிக்கும் போது என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கோமா? படிங்க சிஸ்டர். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தொடர்ந்து வசனம் படிச்சிருங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. போதும் சிஸ்டர். அப்ப நம்ம கவனிச்சு பாக்குறோம், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே என்ன இல்லைங்க? சம்மதி இல்லை இல்லைங்களா? இந்த ஒரு வசனம் போதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பதில நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். நிறைய கேள்விகளுக்கு உண்டான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம், எல்லாரும் சமாதானமா இருக்குமா? சமாதானமா இருக்குமா? இல்ல. ஒருத்தரை மன்னிக்கிறதுங்கிற விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களை மன்னிக்கணுங்கிறதான் நினைக்கிறேன் பிரதர், ஆனா நான் மன்னிக்கிறதோ என்னிடத்துல இல்லை. கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? இந்த மாதிரி காரணங்களை என்ன பண்ணிட்டே இருக்கலாம். மாம்சத்தினுடைய கிரியைகளை என்ன பண்ணலாம்? இச்சையா பார்க்கணுங்கிற இச்சையா பார்க்கறது தப்புன்னு தான் நினைக்கிறேன் பிரதர், ஆனா எனக்கு அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்குங்க? தோணிட்டு இல்லைங்களா? கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ணிட்டே இருக்கேன்? கோவப்பட்டு ஒரு விஷயத்த பொறாமையா நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ணிட்டே இருக்கேன்? மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கேன்? நினைச்சிட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன சொல்லலாம்? எப்படி எனில் நான் செய்கிறது யாருக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கே பிடிக்காது, ஆனாலும் நான் விரும்புகிறதையே செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். அப்படின்னா தேவன் எந்தெந்த எதெல்லாம் நன்மை நினைக்கிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, செய்யாத போது இல்லைங்களா? நாம எதை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கோம்? எதை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கோம்? நீங்க எல்லாம் அமைதியாயிருக்கு. இறந்து போன மனிதனை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சுமந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படின்னா இறந்து போன ஒருத்தரை சுமந்துட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த கேவலமான மனிதன் யார்? நாமே அந்த மனுஷன் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு தெரியுது இது எல்லாம் தவறு, இது எல்லாம் சரி அப்படிங்கறதான அறிவை கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த ஒரு பழைய விஷயத்தையே நம்ம கோபம், நம்மளுடைய பழைய விஷயம் தானே, புது விஷயமா அது இல்ல இல்லைங்களா? பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் புது விஷயமா? அது இச்சையா பாக்குறதுங்கிறது புது விஷயமா? இல்ல. ஒருத்தர் மன்னிக்காம இருக்கிறது புது விஷயமானா இல்லவே இல்லை. எல்லாமே என்ன சொல்லி பாக்குறோம்னா பழைய விஷயங்கள். அதையெல்லாம் நம்ம சுமந்துட்டு வர்றோம்.
ஆனா நமக்கு என்ன அடிக்கிறது இல்லை தெரியுங்களா? என்ன அடிக்கிறது இல்லை? என்ன அடிக்கிறது இல்லை? துர்நாற்றம் அடிக்கிறது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்காரு. அவர் ஃபீல் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு சத்தியம் அவருக்குள்ள உள்ள போய் என்ன சொல்லியிருக்கோம், நீங்க நினைக்கிறது தவறு, நாம செய்யறதெல்லாம் தவறுங்கிறது நம்ம ஒரு காலகட்டத்துல உணர்த்தப்படும். எப்ப தெரியுங்களா? உங்களால சொல்ல முடியுமா? சத்திய அது கரெக்ட், சத்திய அறிவு எப்பவுமே போயிட்டு இருக்கு. ஆனா அதான் உண்மை. சத்திய அறிவு உள்ள போக போக நமக்கு தோணும் அது. ஆனா ஒரு வருஷத்துல ஒரு டைம் மாத்திரம் தோணும் நமக்கு. எப்போ? நான் வந்து என்னவா இருக்கேன் ஒரு பாருங்க, அப்ப மாத்திரம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா லைட்டா ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா? நான் ஒரு தவறான மனிதன். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சொல்லல. அவர் அப்படி நினைக்கல. இது ஒரு பாவ பிரமாணம் என்னை என்ன பண்ணிருக்குங்க, இது சிறையாக்கி வச்சிருக்கு அப்படின்னா அவர் எவ்வளவு போராடி இருப்பார். என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு போராடுகிற வேற ஒரு பிரமாணத்தை என்னுடைய மனதின் அவயவங்கள்ல காண்கிறேன். அது பாவ பிரமாணம் என்னை என்ன பண்ணிருக்குங்க, சிறையாக்கி வச்சிருக்கு. கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு என்னை ஓட விடாம அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தடை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்படின்னா இப்போ அவருடைய மனசுக்குள்ள நிறைய போராட்டங்கள் ஓடிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா? ஓடிட்டே இருந்திருக்குமா? ஓடிட்டே. இப்ப எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்ல முடிஞ்சு 8ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சிந்தையை வைத்து அவர் என்ன சொல்றாருங்க, கிறிஸ்துவனுடைய பிரமாணமோ இல்லைங்களா என்னை எதுல இருந்து விடுதலை ஆக்கின்னு சொல்றாரு. பாவம் மரணம் என்பதிலிருந்து என்ன பண்ணிருச்சுங்க, விடுதலை ஆக்கிருச்சு. அப்படின்னா எதை சரி பண்ணிருப்பாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? எதை சரி பண்ணிருப்பாரு? சிந்தைய சரி பண்ணிருப்பாரு. இப்ப நமக்கு அந்த பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லைன்னா பாடத்தை ஆமீன் போட்டு என்ன பண்ணிடலாம், இப்பயே முடிச்சிடலாம். பிரச்சனை இருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம். பிரச்சனை இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சரி பண்ணாரோ அதைத்தான் யாரும் சரி பண்ணணும், நாமளும் சரி பண்ணணும். அப்ப நாம சரி பண்ண வேண்டியது எதுன்னு சொல்லி பார்க்கணும், நம்மளுடைய மனசுதான் சிந்தைதான் இருந்தது, எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா? அப்போ பிரச்சனை எது? இங்கதான் இந்த பிரதர் தான் பிரதர் சொல்லும் இல்லையா, கோவப்படும் போது அந்த பிரதர் மட்டும் அந்த ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தாருன்னு நீங்க, நான் கோவமே என்ன பண்ணிருக்க மாட்டேன், பட்டிருக்கவே மாட்டேன் இல்லைங்களா? சொல்லுமா இல்லைங்களா? சொல்ல மாட்டோமா? அந்த பிரதரை பார்த்தாலே எனக்கு என்ன வருதுங்க, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா பிரச்சனை யாருக்குள்ள, நமக்குள்ள. நம்மளுடைய மனசுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா எதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மனசு இல்லைங்களா? அப்போ நம்ம எதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்ம மனசுக்குள்ள என்னதான் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும். பவுல் ஆராய்ஞ்சு பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டார். பார்த்ததுனாலதான் அவரால் வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சுச்சு, நான் ஒரு கேவலமான மனுஷன். இப்ப நம்ம எதை சரி பண்ண முயற்சி பண்ணணும். பவுல் எதை சரி பண்ணாரோ அதை சரி பண்ணோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. பவுல் எதை சரி பண்ணாருன்னா அவருடைய மனசை. நாமளும் எதை சரி பண்ணணும், இப்போ நம்மளுடைய மனசை. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய மனசை என்ன பண்ண போறோம், ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். சரிங்களா? ஆராய்ஞ்சு பார்த்துடலாமா? ஏன்னா பார்த்தாதான் என்ன கிடைக்கணும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைங்களா? நமக்குள்ள ஏற்படக்கூடிய துர்நாற்றத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வெளில வர முடியும் இல்லைங்களா? சரி, நம்மளுடைய மனசு எங்க இருக்கு? நம்ம மனசு எங்க இருக்குங்க? மனசே என்ன பண்ணுது, வலிக்குது. என்ன பண்ணுவோம் சில நேரங்கள்ல நெஞ்ச தொட்டு காமிப்போம், அங்க இருக்க மனசு அப்படின்னா இல்ல, நம்மளுடைய மூளை இல்லைங்களா? சரி, இந்த மூளை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது மனிதனுடைய மூளை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இல்லவே இல்லை. அதனாலதான் சங்கீதத்துல தாவீது சொல்லும் போது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியினால். தேவன் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா மனிதனை விலங்குகள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு தேவன் சிறப்பா ஒண்ணு படைச்சிருக்காரு. அதுதான் எதுன்னு சொல்லி பாக்குறோம், நம்மளுடைய மூளை, சிந்தை, இருதயம், மனசு எல்லாம் ஒண்ணுதான் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப விசேஷமா படைச்சிருக்காரு. அப்ப நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய மனசை அல்லது மூளைய, இருதயத்தை, சிந்தைய எப்படியோனா இது என்ன பண்ண போறோம்னா சரி பண்ணி, அதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ மனிதனுடைய மூளை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 to 100 மில்லியன் செல்கள்னால ஆனதுதான் நம்மளுடைய மூளை. எவ்வளவு செல்கள்? 100 பில்லியன் செல்கள்னால ஆனதுதான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மூளை இல்லைங்களா? சரி, இந்த மூளையினுடைய திறன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள் படைச்ச படைப்புல 100% கெப்பாசிட்டிங்க. 100% இந்த மூளையினால என்ன பண்ண முடியும்னா இயங்க முடியும். ஆனா நம்ம எவ்வளவு சதவீதம் இயக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஞ்ஞானிகள் 5% என்ன பண்றாங்க,
இயக்குறாங்க. நாம எவ்வளவு சதவீதம் இயக்குறோம் தெரியுங்களா? 2% இயக்கும் போதே எவ்வளவு கிரிமினல் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா 5% இருக்குதுன்னா இல்லைங்களா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது, விஞ்ஞானிகளை பார்க்கும்போது உலகமே என்ன பண்ணுதுங்க? வியக்குது இல்லைங்களா? ஆனா என்ன பண்ணலாம்? கடவுள் படைத்த படைப்புல 100% என்ன பண்ண முடியும்? இயக்க முடியும். ஆனா என்ன பண்றது இல்லை, இயக்கிறது. 5% பயன்படுத்தினாலே நம்மளுடைய மூளை ஒரு சூப்பர் நேச்சர் கம்ப்யூட்டருக்கு சமம் அப்படிங்கறத என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த மூளை இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த மூளை தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விலங்குகள் இருந்தும் மற்ற விஷயங்கள்ல இருந்து நம்மளை என்ன பண்ணுதுங்க? வேறுபடுத்தி காட்டுது இல்லைங்களா? இப்ப நாம செய்யறது விலங்கு செய்யுதா? விலங்கு செய்யறது இல்லையா? குரங்கு என்ன பண்ணுங்க? அப்படியே என்ன பண்ணுங்க? செய்யும். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மனுஷன் என்ன பண்ணா? பரிணாம வளர்ச்சி. அது தவறுங்கிறத நம்ம 6th வால்யூம்ல நீங்க போய் ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அப்போ நம்ம பாக்குறோம், இந்த விலங்குகள் இருந்து இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோம் இல்லையா, அழுகுறோம் இல்லையா, இது எல்லாம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த மூளை இல்லைங்களா? நிறைய விஷயங்களை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைக்கிறதுக்கு அதிகமா தேவன் தெரியுங்களா? இந்த மூளை. சரி, இப்ப அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். இப்போ நமக்கு மூளை அல்லது மனசு, நமக்கு எத்தனை மனசு இருக்கு? எத்தனை மனசு இருக்குங்க? நமக்கு இருக்கிறத ஒரே ஒரு மனசு பிரதர். ஏன் பிரதர் கேட்குறீங்க? இதுல எவ்வளவு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா பேசாம இருக்காங்க. நமக்கு எத்தனை மனசு இருக்கு? ஒரு மனசு இருக்கு. ஒரு மனசு 2 மனசுங்களா? பாதி பேரோட பதில் ஒண்ணு மாதிரியும் பாதி பேரோட பதில் வேற மாதிரி. சரி, நமக்கு எத்தனை மனசுங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்ப சகோதர சைட்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். என்ன இது ஒரு வினாடி வினா மாதிரி நீங்க கொண்டு போறீங்களா? அப்படின்னா இல்ல, இது நம்மளுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? சரி, இப்ப நமக்கு மனசு எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 2x2 எத்தனை பிரதர்? நான் சகோதரன் தான். அவங்கதான் ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசாம அமைதியா இருக்காங்க. 2x2 4. சரி, 4 2x4 4ன்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? 3x3 9. சகோதரன் தான் சொல்லுவாங்க, நீங்க சொல்லாதீங்க இல்லைங்களா? 346x16. ஏன் நம்மளால 2x2ன்னு சொன்ன உடனே 4ன்னு சொல்லிட்டோம். 3x3ன்னு கேட்ட உடனே என்ன சொல்லிட்டோம்? 9ன்னு சொல்லிட்டோம். 346x16 கேட்டா நம்மளால ஏன் சொல்ல முடியல? சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துடலாம். இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம வேகமா கணக்கு போட்டு சொல்லுவோம். 2x2ன்னு சொல்லும் போது நீங்க மொபைலையோ மனசுலயோ எதுவுமே யோசிக்கல. 4ன்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சொல்லிட்டீங்க இல்லைங்களா? எப்படி சொன்னீங்க? சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 3x3ன்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டீங்க? சொல்லிட்டீங்க. ஆனா 346x16 எவ்வளவுன்னு கேட்கும் போது ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்னா 346x16 40 அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்க, என்ன ஆயிரும்? தப்புன்னு யோசிக்கிறோம்ல, யோசிக்கிறோமா இல்லைங்களா? ஆனா 2x2 சொன்ன உடனே உடனே சொல்லிட்டு பாத்தீங்களா? கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா யோசிக்கிறது ஏதோ ஒண்ணு தவறாயிடக்கூடாதுங்கிறத யோசிச்சு அப்புறம் பதில் சொல்லலாம் யோசிக்கிறோம் பாத்தீங்களா? 2 மைண்ட் இருக்கு. அதாவது மனசுல 2 பிரிவு இருக்கு. அதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, ஒண்ணு விழித்திருக்கும் மனது, இன்னொன்னு ஆள் மனது. இந்த விழித்திருக்கும் மனதுனா என்ன, ஆள் மனதுனா என்னங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா பாக்கணும். ஏன் இதை பாக்குறோம்? நம்ம எதை சரி பண்ணணும்? நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சரி பண்ணிருக்காரு? மைண்ட சரி. சரி, தேவன் படைத்த படைப்புல இப்ப 2 மனசு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னு வேகமா ஒன்னு பதில் என்ன பண்ணணும் தெரிஞ்சனால சொல்லிட்டோம். இன்னொன்னு பதில் தெரியல, ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? யோசிச்சு சொல்லுவோம். இதுதான் ஒண்ணு விழித்திருக்கும் மனது, இன்னொன்னு என்ன சொல்லி பார்த்தோம்னா ஆள் மனது. அது எப்படிங்கறத இப்ப டீட்டெயிலா உள்ள போய் பார்ப்போம். இப்போ விழித்திருக்கும் மனது, ஆள் மனது, இது எப்படி தேவன் ஒரு மனிதனுடைய மூளையில வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கான்சியஸ் மைண்ட் மனிதனுடைய மூளையில ஒரு 10% இருக்கு. இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட், இது மனிதனுடைய மூளையில எவ்வளவு இருக்குன்னா 90% என்ன பண்ணுதுங்க இருக்கு. சரி, இந்த ரெண்டையும் எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனித மனத்தை 2ஆ தேவன் படைச்சிருக்காரு. ஒண்ணு கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். இது அதிகமா இடம் பிடிச்சிருக்கிறது எது தெரியுங்களா? சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குங்கிறத என்ன பார்க்கலாம் பாருங்க. நம்முடைய அனைத்து காரியமே எங்க ஸ்டோர் ஆகுது தெரியுங்களா? நம்ம சின்ன வயசுல இல்லைங்களா, ஸ்கூலுக்கு போனது, ஸ்கூல்ல உள்ள நண்பர்கள், அப்படியே படிப்படியா வளர்ந்து காலேஜ், அப்பா அம்மா சூடு போட்டது, இதெல்லாம் என்ன எங்க ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இது எதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 புலன்களோடு.
பார்த்தல், தொடுதல், ருசித்தல். சின்ன வயசுல எங்க அம்மா வந்து ஒரு நண்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி டேஸ்ட் அப்படின்னு மறக்காம ஒரு காலத்துல பேசுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் எதோட சம்பந்தப்பட்டது? இந்த ஐம்புலன்களோட சம்பந்தப்பட்டது. இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி, எதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க ஸ்டோர் ஆகுங்க? நம்மளுடைய ஆள் மனது, சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இது எப்போ இந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறக்கிற குழந்தையில இருந்து ஸ்டார்ட் ஆகி இறக்குற வரைக்கும் இது என்ன பண்ணிட்டே இருக்கும், ஸ்டோர் பண்றத நிறுத்தவே நிறுத்தாது, அப்படியே போயிடுச்சு. இதுக்கு என்ன தெரியாது தெரியுங்களா? நல்லது எது, கெட்டது எதுன்னு என்ன பண்ண தெரியாதுங்க, பிரிச்சு பார்க்கவே தெரியாது. இச்சையான ஒரு விஷயம் பார்த்தாலும் தூக்கி உள்ள வச்சுக்கிறோம், நல்ல ஒரு விஷயத்த பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, தூக்கி உள்ள வச்சுக்கிறோம், ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லது கெட்டதுங்கிற விஷயத்த என்ன பண்ணாதுங்க, பிரிச்சு பார்க்கறதுக்கு இதுக்கு தகுதி இல்லை. அதே நேரத்துல வந்து பார்த்தோம்னா வேற முடிவு எடுக்குமா, ஏதாவது சடனா ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வருதுன்னு வைங்க, இது என்ன பண்ணிட்டே இருக்குது, அப்படியே நின்றுட்டே இருக்கும். அடிச்சா அடிக்கட்டும், எந்த ஒரு முடிவு இதுக்கு என்ன பண்ண தெரியாதுங்க, எடுக்கிறதுக்கு தெரியவே தெரியாது இந்த ஒரு மைண்ட். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உணர்ச்சிகள்னா இருக்கு. 10 வருஷமா ஒரு சகோதரியோட ஒரு சகோதரி சண்டை போட்டுருக்காங்கன்னு நீங்க, 11 வருஷம் ஆனாலும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், அந்த சண்டை உள்ள இருந்துட்டே இருக்கும். அப்புறம் உணர்ச்சி பொங்க அழுகிறது, இதெல்லாம் எங்க இருக்கு, எதுலதான் உற்பத்தி ஆகுதுன்னா இந்த ஆள் மனசுல இல்லைங்களா? அப்புறம் வந்து குணலட்சணம் இருக்கு இல்லைங்களா, அன்பு காட்டுறது, சிரிக்கிறது, எல்லாமே வந்து எங்கதான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ளதான் அந்த குணலட்சணத்தினுடைய அஸ்திபாரம் துவங்குறது எங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா இங்க. ஆனா இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, முடிவெடுக்கக்கூடிய திராணியும் கிடையாது. ஸ்டாப் ஆயிருமானா ஆகவே ஆகாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனா இந்த விழித்திருக்கக்கூடிய மனது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இல்லை. ஸ்டோரேஜ்லாம் என்ன பண்ணாதுங்க, கெப்பாசிட்டி இதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஆனா சிந்திக்கும் திறன், முடிவெடுக்கக்கூடிய திறன்லாம் எதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எதுக்கு இருக்குங்க, விழித்திருக்கக்கூடிய மைண்ட் இருக்கு. இப்ப 2x2 4ன்னு சொன்ன உடனே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, எப்படி சொன்னீங்க? 2x2 4 தான் ஊர்ஜிதமான பதில், தவறே ஆகாதுங்கிறத நிர்ணயிக்கிறது எது, இந்த விழித்திருக்கும் மனது. 3x3 சொல்லுப்பா 9 அப்படின்னு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணும், சொல்ல வைக்கும், தப்பே வராது, நீ தைரியமா சொல்லு அப்படின்னு என்ன பண்ணும்னா இது சொல்லு. 346x16 40 60 80 ஸ்டாப். நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் யோசிக்கணும்னா இதுக்கு தகவல் வேணும்ல, இதுக்கு தகவலே இல்லையே. இது என்ன பண்ணும், நேர உடனே ஆள் மனதிட்டு போகும். ஆமா அவங்க டீச்சர் 346x16 எப்படி சொல்லி கொடுத்தாங்க, 346 போடு, அந்த இன்ட்ட போடு, இன்ட்டுக்கு என்ன அர்த்தம், அது பக்கத்துல 16 போடு, அடுத்து ஈக்குவல்ட்ட போட்டா விட வரும் இல்லையா, யோசிச்சு இப்ப அங்க இருந்து எடுத்து ஒரு பதில் வரும் இல்லைங்களா, அந்த பதில சரியானதான் செக் பண்றது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விழித்திருக்கக்கூடிய மனசு. அதனாலதான் நம்ம சொன்னோம், முடிவெடுக்கக்கூடிய திறன் எதுக்கு இல்ல, ஆள் மனசுக்கு இல்ல. சரி தவறுங்கிற முடிவெடுக்கக்கூடிய மனசு எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விழித்திருக்கக்கூடிய மனசுக்கு இருக்கு. இப்போ ட்ரெயின் வருதுன்னு வைங்க, இப்ப என்ன சொல்லுங்க, விழித்திருக்கு மனது நின்னைனா ஒரு பீஸ் கூட என்ன பண்ணாது உனக்கு கிடைக்காது, ஓடிடு. இந்த மாதிரி இன்டிகேட் ஒரு குழி தோண்டி வச்சிருக்காங்கன்னு வைங்க, இப்போ ஒரு குழியில தாவிரலாம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து தாவிரலாங்கிறத எப்படி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, அந்த நீளம் அகலம் தோணுதா இல்லைங்களா, அப்படி தாண்டு அப்படின்னா என்ன பண்ணாது, காலை ஒரு தூரம் ஜம்ப் ஆகுமா, யோசிக்க வைக்கதா இல்லைங்களா. நல்லத கெட்டத முடிவெடுக்கக்கூடிய திறன் எதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு இருக்கு. சரி இது எவ்வளவு நேரம் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூங்கும் போதெல்லாம் இது என்ன பண்ணாதுங்க, செயல்படாது. தூங்கும் போது இது என்ன ஆயிரும், இது ஸ்லீப் ஆயிரும். ஆனா இந்த ஆள் மனது இருக்கு பாத்தீங்களா, அது தூங்கவே தூங்காது. பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நமக்கு கனவு வரும் இல்லைங்களா, தொல்லையினுடைய திரட்சியினால என்ன பண்ணுதுங்க, சொப்பனம் மேனேஜரோட சண்டை போட்டிருப்போம், காலையில சண்டை போட்டு நைட்டு போய் படுக்கும் போது நமக்கு கனவு வருதா இல்லைங்களா. அதெல்லாம் எங்க இருந்து வருது, மேனேஜர் காலையில இவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, இவர் மேனேஜர் அடிக்கிற மாதிரி எப்ப கனவு காம்பாரு, பாத்துருக்கமா இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஆள் மனதுல இருக்கும். இது அப்படியே வரும், இந்த ரொட்டேஷன் ஆகிட்டே வரும்போது இந்த மாதிரி வரும். ஆனா விழித்திருக்கக்கூடிய மனது அப்படின்னா என்ன பண்ணாதுன்னா செயல்படாது. அது ஒரு டைம் வரும்போது ஸ்டாப் ஆயிடும். நம்ம எப்ப செயல்பாடுக்குள்ள இல்லையோ அப்ப எதுவும் இயங்காதுன்னா இந்த மைண்ட் என்ன பண்ணாதுங்க, இயங்கவே இயங்காது. சரி இது எப்போ, இது யாருக்கெல்லாம் இருக்கு, தேவன் இது யாருக்கெல்லாம் படைச்சிருக்காரு, புது சிருஷ்டிகளாகி நமக்கு மட்டும் தான் படைச்சிருக்காருன்னா இல்ல, யாருக்கெல்லாம் படைச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருக்கும். ஆதாம்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருந்து நம்மளாகட்டும்,
நாளைக்கு பிறக்க போற குழந்தையாகட்டும் எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செட்டப்ல தான் படிச்சாரு. விழித்திருக்கக்கூடிய மனது ஆள் மனது. இப்ப பாருங்க, விழித்திருக்கக்கூடிய மனது ஆள் மனது இருக்கு இல்லைங்களா? இது ஆதாமுக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்கும் இல்லைங்களா? பழம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவருடைய ஆள் மனசுல என்ன ஸ்டோர் ஆயிருந்திருக்கும்? தேவன் சொன்னது இல்லைங்களா? பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஸ்டோர் ஆயிருந்திருக்கும்? என்ன எண்ணங்கள் ஸ்டோர் ஆயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னா, இவரை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் இவருக்கு என்ன ஆயிட்டே இருந்திருக்கும்? ஸ்டோர் ஆயிட்டே இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு செயலுக்கு பின்னாடி அதுல என்னென்னலாம் விஷயங்கள் வருதோ அதெல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும்னா அந்த ஆள் மனசுல என்ன ஆயிடுதுன்னா ஸ்டோர் ஆயிடும். இப்போ மனிதன் படைத்த, அதாவது கடவுள் படைத்த படைப்புல சகோதரிகளும் இருக்காங்க, சகோதரர்களும் இருக்காங்க. பொதுவா உலகத்துல ஆகட்டும், இங்கேயாகட்டும், எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல. இதுல ஆள் மனதினுடைய செயல்பாடு அதிகமா சகோதரிகளுக்கு இருக்குமா, சகோதரர்களுக்கு இருக்குமா? விழித்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இருக்குமா, சகோதரிகளுக்கு இருக்குமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். போட்டுனா சரி, போட்டனால நீங்க எப்படி சொல்லுங்க, அது போடல இல்ல. நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா ஆள் மனதோட விஷயம் வந்து பார்த்தோம்னீங்களா, அதிகமா சகோதரிகள் உணர்ச்சி வசப்படுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஞாபக சக்தி அதிகமா யாருக்கு இருக்கும்? அதான் சொன்னேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, 11 வருஷம் ஆனாலும் அந்த சண்டை என்ன பண்ணிட்டே இருக்கும் மனசுல. ஆனா சகோதரில் கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு சண்டை போட்டாங்கன்னு வைங்க, அடுத்த நாள் எங்க ரோட்ல பார்த்தாங்கன்னா வாங்க போடுறது டீ சாப்பிட போகணும் என்ன போயிடுவாங்க. உண்மையா இல்லையா? அப்ப அதுக்காக இந்த ஆள் மனதோட காரியத்தை வந்து சகோதரிகள் தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு இடப்பட்டு. ஆனா தேவன் ஒரு விஷயத்தை எதுக்குள்ள வச்சிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதிகமா ஆள் மனதினுடைய காரியங்கள் செயல்படணுமா அல்லது விழித்திருக்கக்கூடிய மனதினுடைய காரியம் செயல்படணுமா? தேவன் எதை விரும்புறாரு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆள் மனதுல என்ன இருக்கோ, தவறான ஒரு விஷயம் இருந்தா அதுதான் என்ன பண்ணுங்க வரும். நன்மையான விஷயம் இருந்தா அதுதான் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா வரும். இப்போ அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் அதிகமா யாருக்கே அதிகமா சாத்தான் பயன்படுத்த வச்சான்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கு தான் சொல்லி பார்த்தோம்னா சகோதரிகளுக்கு தான். வசனம் படிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். பாருங்க, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணாங்களா மீறுதலுக்கு உட்பட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ எதை வச்சு இப்ப சகோதரிகளுக்கு தான் அந்த அதிகமா ஆள் மனிதனுடைய காரியம் செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சாத்தான் வந்து ஒரே நாள்ல பழத்தை காட்டி சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாரா? இல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரே நாள்ல நடந்துச்சா? ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பழத்தை சாப்பிட்டு காட்டி தன்னை என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா அழகாயி காட்டே இருந்திருப்பாரு. இதை பார்க்கக்கூடிய ஏவாளுக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? எங்க ஸ்டோர் ஆயிடுச்சு? ஆள் மனசுல ஸ்டோர் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆள் மனசுல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆள் மனசுல நிறைய காரியங்கள் ஸ்டோர் ஆகும். எதுவும் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா இது அதிகமாவே என்ன ஆயிடுச்சு? ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா, படிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆவது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. பாருங்க, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு சொல்லி, புது சிருஷ்டிகளாகிய உங்களை வஞ்சிக்காதபடி அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்ப ஏன் ஒரு லிங்க் கொடுக்குறாரு அந்த இடத்துல? என்ன லிங்க் கொடுக்குறாரு? படிங்க. உங்கள் மனது. எந்த மனதை பேச வர்றாரு இப்போ? எந்த மனதை அப்போஸ்தலன் பவுல் பேசுறாரு? ஆள் மனசை பேச. ஏவாளுடைய ஆள் மனசை யார் கெடுத்துட்டா? சாத்தான் வஞ்சித்துட்டாரு. உங்க ஆள் மனசுலயும் எது போய் ஸ்டோர் ஆகாம பாத்துக்கணும்னு சொல்றாருன்னா, தேவையில்லாத காரியங்கள் போய் ஸ்டோர் ஆகாதபடி, நீங்க சாத்தானுடைய காரியங்கள் ஸ்டோர் ஆகாதபடி நீங்க என்ன பண்ணிருங்க, அது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களை என்ன பண்ணிருக்குன்னா விளக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து வசனம் படிங்க. அதை படிச்சிருங்க. கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன். பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படுமோ என்று நான் என்ன பண்ணிருக்கேன்? பயந்திருக்கேன் இல்லைங்களா? அப்போ நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த ஆள் மனது அதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகக்கூடிய எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதனாலதான் தேவன் பேசும்போது சகோதரிகளுடைய விஷயத்துல ஆள் மனதை அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப சகோதரர்களை பார்க்கும்போது இந்த விழித்திருக்கக்கூடிய மனதை யாருக்கு ஒப்பிட்டு பேசிருப்பாரு தெரியுமா? தேவன் சகோதரர்களுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார்.
படிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? விழித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, புருஷராய் இருங்க அப்படின்னு ஏன் தேவன் சொல்றாரு? எல்லாருமே ஆண்களா இருங்கன்னு சொல்ல வர்றாரா? கிறிஸ்துவுக்குள்ள அந்த நமக்கு தெரியும், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அப்படின்னா என்ன விஷயத்துல இருக்க சொல்றாருன்னா, விழித்திருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கான்சியஸ் மைண்ட். அதை எதுக்கு ஒப்பிட்டு பேசிருக்காருன்னா, புருஷர் மாதிரி எல்லாருமே இருக்கணும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும், என்ன மைண்ட்ல அங்க தேவன் இருக்க சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே இருக்கு. அதாவது கான்சியஸ் மைண்ட நீங்க சரியா பயன்படுத்துங்க. விழித்து இருக்கக்கூடிய மனதை வைத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆழ் மனதை அடக்குங்க. இப்ப ஒரு விஷயத்த நம்ம இப்போ கவனிச்சு பார்த்தோம்னு வைங்க. ஏவாள் அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்கல்ல, பழம் சாப்பிட்டதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள போய் ஒரு விஷயம் ஸ்டோர் ஆச்சா இல்லைங்க? இதே மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம் இருந்துச்சு சரிங்களா? தேவன் சொன்ன விஷயம் இருந்துச்சா இல்லையா? அதுவும் உள்ள ஸ்டோர் ஆயிருக்குமா இல்லைங்களா? இப்ப சரி தவறுங்கிறத எது எடுக்கும்? எந்த மனசு எடுத்துக்கணும்? விழித்திருக்கும் மனது. விழித்திருக்கும் மனதை யார் உபயோகப்படுத்தவே இல்லை. ஏவாள் என்ன பண்ணவே இல்லை, உபயோகப்படுத்தவே இல்லை. நன்மை எது தீமை எதுன்னு ஆதாம் மூலமா சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு காரியத்தை யார் பயன்படுத்தவே இல்லைன்னா இவங்க பயன்படுத்தவே. ஆனா இதை சரியா அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துறாரு பாருங்க. எப்படி பயன்படுத்துறாருன்னா, படிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவைகளும் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் நாங்க என்ன பண்றோம்? இருக்கிறோம் இல்லைங்களா? அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நாங்க என்ன பண்றோம்னா நிர்மூலமாக்கி. இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, எந்த எண்ணத்தையும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 6000 இருந்து 7000 எண்ணங்கள் ஒரு நாள்ல வருதுன்றாங்க. நமக்கு கூட வந்து காலைல அப்படியே இருந்துச்சு வந்து அப்படியே வரும்போது எண்ணங்கள் வந்திருக்குமா வந்திருக்காதா? என்னென்ன எண்ணங்கள்லாம் வந்திருக்கு, என்னென்ன எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. போகும்போது பார்த்து இந்த சேலையை பார்த்துட்டு சகோதரிலாம் சேலை வாங்கன்னு போல இருக்கு, தோணிருக்குமா தோணாது? அப்படியே பைக் ஓட்டிட்டு போவோம், இந்த பைக் நல்லா இருக்கே அவங்க கூட தோணிருக்கும். இப்ப கூட உங்களுக்கு எண்ணம் தோணலாம், எப்ப பாடத்தை முடிக்கும். பாத்தீங்களா, சொல்லிட்டீங்க, சீக்கிரம் முடிச்சிரு. அப்போ எந்த எண்ணத்தையும் நாங்கள் என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்பிடிக்கிறோம்னா எல்லா எண்ணங்கள் வர்றது கரெக்ட். அந்த எண்ணத்தை சரியானதாங்கிறத ஆராய்ந்து அதை ஆள் மனதுக்கு என்ன பண்ணணும்னா கொண்டு போவோம். நிறைய எண்ணங்கள் வரும், தவறான இச்சையான விஷயங்கள் எல்லாம் வரும். அதை மனசுக்குள்ள கொண்டு போய் கொண்டு போனா தானே கிரியாக்குறதுக்கு. அதை அங்கேயே அழிச்சுட்டா இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் நாங்கள் என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். ஸ்கேன் பண்ணி இது சரினா உள்ள அனுப்புவோம், இல்லைன்னா வேண்டாம். இதுலதான் யார் மிஸ்டேக் பண்ணிடுறோம்? நம்ம இதுலதான் யார் மிஸ்டேக் பண்ணிடுவோம் சொல்லி பார்த்தோம்னா நாம மிஸ்டேக் பண்ணுவோம். ஆனா இதை வச்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கவனிச்சு பார்க்கும்போது விழித்திருக்கும் மனதை உபயோகப்படுத்தி அதை என்ன பண்ணணுங்க? விழித்திருக்கக்கூடிய மனதை உபயோகப்படுத்தி ஆள் மனசை என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஆள் மனசு சொல்லணும், அந்த அக்காவை பாரு எப்ப பார்த்தாலும் உனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, அந்த அண்ணனை பாரு எப்ப பார்த்தாலும் உனக்கு ட்ரபிள் பண்ணிட்டே இருக்காங்க. எது சொல்லணும்? அப்ப விழித்திருக்கும் மனதை என்ன சொல்லணும்? ஆள் மனது அதை எடுத்து கொடுக்கும். அந்த அக்கா வந்து அன்னைக்கு சண்டை போட்டதை எடுத்து கொடுக்கும், அந்த அண்ணன் தவறா இவர் பேசுனதை எடுத்து கொடுக்கும், அப்படியே காட்டும். இப்போ விழித்திருக்கும் மனதை வைத்து அதை என்ன பண்ணணும்? இல்ல, உன் மனசுக்குள்ள இன்னொன்னு இருக்கு பாரு, ஒரு ஓரமா. எது? நல்ல விஷயங்கள், பைபிள்ல படிச்ச விஷயங்கள் ஒரு ஓரமா இருக்கு பாத்தியா, அதை எடுத்து வெளில கொண்டு வா. அதை வைத்து இப்ப விழித்திருக்கும் மனதை என்ன பண்ணணும்னா ஒரு முடிவெடுத்து அந்த பிரச்சனை என்ன பண்ணணும்னா அப்படியே. அதான உண்மை. தேவன் நம்முடைய பாவங்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்காரு? சமுத்திரத்துக்கு உள்ள கொண்டு போய் போட்டிருக்காருன்னு படிக்கிற முடியுங்க. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் எங்க பண்ணிட்டாருங்க? சமுத்திரத்துல போட்டார். அப்போ இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது இந்த விழித்திருக்கும் மனதை வைத்து என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். ஏதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காரு? ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, என் மனதுக்குள்ள போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் என்ன பண்றேன்? காண்கிறேன். அந்த பிரமாணம் என்ன சொல்லியிருக்கும்னா இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணு, தவறான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனா எதை யூட்டிலைஸ் பண்ணிருப்பாரு தெரியுங்களா?
எதை யூட்டிலைஸ் பண்ணிருப்பாரு? அவருடைய கான்சியஸ் மைண்ட கரெக்டா உபயோகப்படுத்தி இது எல்லாம் என்னதுங்க தவறு, நான் படிக்கக்கூடிய சத்தியத்துக்கு இது எதிர் மாறானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்டாப் பண்ணிருப்பாரு இல்லைங்களா? அப்போ இங்க நம்ம பாக்குறோம், விழித்திருக்கும் மனதை வைத்து எந்த மனதை அடக்கணுங்க? ஆள் மனதில் இருக்கக்கூடிய தவறான காரியத்தை அடக்கணும். ஆனா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அப்ப நமக்கு விழித்திருக்கக்கூடிய மனதில் இருந்தா மட்டும் போதுமா பிரதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விழித்திருக்கக்கூடிய மனசுலயுமே 2 நிலை இருக்கு. இந்த விழித்திருக்கக்கூடிய மனதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம், அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப கடினம் இருக்கு. ஏன்னா அதுல 2 நிலை இருக்குன்னு சொல்றாங்க. நமக்குள்ள இருக்கிறது 2 மைண்டு. ஒண்ணு ஆள் மனது, விழித்திருக்கும் மனது. இந்த விழித்திருக்கக்கூடிய மனதுல 2 நிலை இருக்கு. ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்பா நிலை, இன்னொன்னு பீட்டா நிலை. அது என்ன பிரதர் ஆல்பா நிலை பீட்டா நிலை? நான் குழப்பற மாதிரி இருக்கா? சப்கான்சியஸ் மைண்ட் ஏதாவது தோணுதா? கான்சியஸ் மைண்ட் அப்போ இது குழப்பற மாதிரி இருக்கா? அப்படிதான் சொல்லிருங்க, தெளிவுபடுத்திடலாம். அதாவது விழித்திருக்கக்கூடிய மைண்ட்ல, விழித்திருக்கக்கூடிய மனசுல 2 நிலை இருக்கு. ஒண்ணு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. இந்த விழித்திருக்கக்கூடிய மனதை உபயோகப்படுத்துறதுலயும் கஷ்டம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆல்பா நிலைங்கிறது ஒரு நன்மை தீமை என்னது என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் தீமை வரும்போது செயல்படாம அப்படியே இருக்கிறது. நன்மை தீமை எதுங்கிறதுக்கு உதவியா இருக்கிறது இந்த கான்சியஸ் மைண்ட் தான். இப்போ ஒரு தீமை வரும்போது அப்படியே அமைதியா இருக்கிறது, செயல்படுறதே இல்லை. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்பா நிலை, அமைதியான நிலை. இன்னொன்னு பீட்டா நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை. என்ன செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறதுங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனிமையா ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, என்ன தோணும்? அவருக்கு பைபிள் பத்தி நல்ல நாலேஜ் இருக்கு, ஆனா தனிமையா அவர் பாட்டுக்கு இருக்காரு, எதுவுமே செய்யல. அவருக்கு நன்மை தீமை எல்லாமே தெரியும். என்ன தோணும் அவருக்கு? அவருடைய மைண்ட்ல என்ன தோணுமா? தவறான எண்ணங்கள் தோணுமா தோணாது? தனிமையா ஒரு மனுஷன் இருக்கும் போது எந்த செயல்பாடுமே இல்லை, அமைதியா இருக்காருன்னா தோணுமா தோணாது? தோணாதோ? தோணும் இல்லைங்களா? இதே இந்த நிலைமைக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்பா நிலை. நன்மை தீமையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப என்ன பண்றதுங்க, அமைதியாவே இருக்கக்கூடிய நிலை. இன்னொரு நிலை இருக்கு, பீட்டா நிலை. இப்ப தனியா இருக்காரு இல்லைங்களா, நன்மை தீமை தெரியும். இப்ப தனிமையா இருக்க நேரத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு ஒரு பைபிள் எடுத்து படிக்கிறார். என்ன ஆகும்? தவறான என்ன தோணுமா? தோணாது இல்லைங்களா? அப்ப இந்த விழித்திருக்கக்கூடிய மனதில 2 நிலைமை இருக்கு. ஒன்னு ஆல்பா நிலை, இன்னொன்னு பீட்டா நிலை. இதுவும் புது சிருஷ்டிக்கு முக்கியம். எந்த அடிப்படையில் முக்கியம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரு அந்த உபவாசத்துக்கு அப்புறம், அது நமக்கு தெரியும் இல்லையா, சிந்தையில ஏற்பட்ட அனுபவம். 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்தார் மீன்ஸ் அவரு தேவனுக்கு விருப்பமான காரியங்களை என்ன பண்ண போறாருங்க, செய்ய போறாருங்கிறத படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தான் நம்ம சொல்றோம். கரெக்டா இல்லைங்களா? படிச்சுட்டு இருந்தாரு. இல்ல உபவாசம் இருந்தாரா? சாப்பிடாம அதை என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப எதெல்லாம் படிச்சிருப்பாரு? அவரை பத்தி எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சிருப்பாரு. பின்னாடி செய்ய போறது அற்பம், அதாவது அப்பத்தை வச்சு அற்புதம் செய்ய போறது, இதெல்லாம் படிச்சிருப்பாரா? படிச்சிருக்க மாட்டார். இதெல்லாம் தோணி இருக்குமா? தோணி இருக்காதா? தான் பின்னாடி வாழ்க்கையில செய்ய போற எல்லாமே தோணி இருக்கும்ல. இப்போ இந்த ஒரு விஷயம் அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் செய்ய போறத படிக்க படிக்க எங்க ஸ்டோர் ஆயிருந்திருக்கும்? எங்க ஸ்டோர் ஆயிருந்திருக்கும்? ஏன் விழித்திருக்கிற மனசுல ஸ்டோர் ஆகாது? அது கெப்பாசிட்டி இல்ல. அது யாருக்காகட்டும், நமக்காகட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காகட்டும் சேம். அது எங்கதான் ஸ்டோர் ஆகும்? ஆள் மனசுல. இப்ப இந்த ஆள் மனசுல எல்லாமே ஸ்டோர் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப ஸ்டோர் ஆன விஷயங்கள்ல நிறைய இருக்கு. இவர் பின்னாடி நாட்கள்ல செய்யக்கூடிய அப்பம், அந்த அற்புதம் எல்லாம் இவருடைய மனசுல இருக்கு. இப்ப 40 நாள் முடிஞ்சிருச்சு. 40 நாள் முடிஞ்ச உடனே இப்ப அந்த விஷயத்தை விட்டு வெளில வரும்போது கல்ல பாக்குறாரு. இவருக்கு என்ன தோணிருக்கு? இது சாதாரண நிலையில ஏற்பட்ட அனுபவம் தான், மாற்று கருத்தே இல்லை. இப்ப என்ன தோணிருக்கும்? நம்ம ஒரு காலத்துல என்ன பண்ண போறோம்? அப்பத்தை 5000 பேருக்கு என்ன பண்ண போறோம்? மாத்தி கொடுக்க போறோம். நாம ஏன் இந்த கல்லை என்ன பண்ணக்கூடாது, அப்பமாக்கி கூடாது அப்படிங்கிற எண்ணம் என்ன பண்ணிருச்சுன்னா, இப்ப சாத்தானால என்ன பண்ணப்பட்டாச்சுன்னா கொண்டு வரப்பட்டாச்சு. இப்போ ஏற்கனவே அப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுல என்ன பண்ணிருச்சுன்னா அவருக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு ஆள் மனசுல. அந்த ஸ்டோர் ஆன விஷயத்தை வச்சு ஒரு காரியம் வருது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். இப்போ ஆல்பா நிலையிலேயே இருந்திருந்தாரா என்ன நடந்திருக்கும்? என்ன பண்ணிருப்பாரு? அவர் அப்பமா மாத்தி கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? சாப்பிட்டு பாரா இல்லைங்களா? இப்ப திடீர்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா,
அவர் அந்த ஆல்பா நிலையில இல்லாம பீட்டா நிலைமைக்கு போயிட்டார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிழைப்பான், அந்த ஒரு புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்ங்கிற பீட்டா நிலைமைக்கு போனதுனால என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப ஆள் மனிதனுடைய காரியத்தை என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட்டாரு. இப்ப இதே ஒரு விஷயத்தை ஏவாள்கிட்ட கொண்டு போவோம். ஏவாள்கிட்ட போகும்போது ஏவாள் என்ன பண்ணாங்க, இந்த பழத்தை அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணி இருக்குமா, தோணி இருக்காதா? ஏற்கனவே தேவன் தன்னுடைய கணவன் மூலமா சொல்லியிருக்காருங்கிற விஷயம் தோணி இருக்குமா, தோணி இருக்காதா? தோணி இருக்கும். இப்ப எந்த நிலைமையிலே இருந்துட்டாங்க, ஆல்பா நிலைமையிலே இருந்துட்டாங்க. எந்த நிலைமைக்கு போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், அதை செயல்பாட்டு கொண்டு இருந்தாங்கன்னா, தேவன் தன்னுடைய கணவன் மூலமா சொல்லியிருந்தாருங்கிற செயல்பாட்டு நிலைமைக்கு கொண்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும், நாமளும் நன்மை தீமை என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம்? இப்ப எல்லாருமே என்ன நிலைமைக்கு போயிட்டீங்க தெரியுங்களா, ஆல்பா நிலைமை. நன்மை தீமை நமக்கு தெரியுதா இல்லைங்களா? ஆனா என்ன நிலைமையை கொண்டு போறது இல்லை தெரியுங்களா, நாம பீட்டா நிலைமைக்கு கொண்டு போறது இல்லை. நம்ம இது வரைக்கும் நம்ம படிக்காத சத்தியங்கள் இருக்கா, நம்மளுடைய மனசுக்குள்ள போகாத சத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆனா அது என்ன பண்றது இல்ல, அந்த பீட்டா நிலைமைக்கு நம்ம என்ன பண்றதே இல்லை. பவுல் சொல்றாரு பாருங்க, நன்மை செய்யணும் தெரியும் எனக்கு, இது தீமைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இப்ப என்னால என்ன பண்ண முடியலன்னா பீட்டா நிலைமைக்கு கொண்டு போக முடியாது. கரெக்டுங்களா? ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, பீட்டா நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு. விழித்திருக்கும் மனதை வைத்து தன்னுடைய ஆள் மனசுல போராடக்கூடிய பாவத்தை என்ன பண்ணிட்டாருன்னா அடக்கிட்டார். ஆகாதவனை போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை நான் தானே என்ன பண்றேன், இல்லைங்களா? அப்போ இது இந்த மாதிரி தான் புது சிஷ்டி தன்னுடைய பழைய எண்ணங்களை அது சரியா தவறாங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் உபயோகப்படுத்தாம இருக்கிறதுக்கு இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மெத்தட். தேவன் நமக்குள்ளேயே பாருங்க, அந்த புது சிஷ்டியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு அற்புதமா வச்சிருக்காரு பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பா அதுல என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பிரதர் 24 மணி நேரம் ஊழியம் பண்றாருன்னு வைங்களேன், அங்க என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் தேவன் சொல்றாரு, அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஆவியில அனலா இருங்க. அதுக்கு தொடர்ந்து வர வார்த்தை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, இல்லைங்களா? அந்த பீட்டா நிலைமைக்கு என்ன பண்ணிட்டே இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், ஆனா அமைதியா இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம், டபாக்குன்னு மொபைல் எடுத்து என்ன பண்ணிடுவோம், ஃபேஸ்புக் நோண்டிடுவோம். உண்மையா இல்லையா? நடக்கிறது இல்லை போல தெரியுது, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா இது இருக்கு, இது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு போராடுகிற ஒரு பாவ பிரமாணம் நம்மளுடைய மனதில் இருக்கிறது நம்ம காண்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்மளுடைய சிந்தையை சரி பண்ணணும், இல்லைங்களா? இப்ப இந்த சிந்தைக்குள்ள என்ன இருக்கு, நம்மளுடைய சிந்தைக்குள்ள நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு? நம்மளுடைய புது சிஷ்ய தேவன் எங்க வச்சிருப்பாரு, நீங்களே யூகிச்சு சொல்லுங்க. விழுத்திருக்கக்கூடிய மனசுல வச்சிருப்பாரா, ஆள் மனசுல வச்சிருப்பாரா? விழுத்திருக்கக்கூடிய மனசு இல்லையா, எங்க வச்சிருப்பாரு, கண்டுபிடிச்சிடலாம் எங்க. ஏன்னா நம்ம சொன்னா குணலட்சணத்தினுடைய அஸ்திபாரமே எது, ஆள் மனசு. அங்கதான் அந்த குணலட்சணத்தினுடைய அஸ்திபாரம். அங்க சின்ன பொரிய வச்சுட்டாரு இப்ப தேவன். இந்த சின்ன பொரிய நம்ம பெரிய பாறையாக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன காரியங்கள் இந்த ஆள் மனசுல சோறாயிருக்கு, என்ன சோறாயிருக்கு? சரி, காயினுக்கு என்ன சோறாயிருக்கு? சின்ன வயசுல இருந்து பிறந்திருப்பாரு இல்லையா, என்ன சோறாயிருந்திருக்கு அவருடைய மனசுல, ஆள் மனசுல? அப்பா அம்மா சண்டை போட்டது, உன்னாலதான் நான் கேட்டேன், என்னாலதான் நீ கேட்டேன்னு இவங்க அடிக்கடி சண்டை போட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. இது எல்லாம் எங்க கோவப்பட்டு, ஒருவேளை எப்படி கோவப்பட்டு இருப்பாருன்னு நமக்கு தெரியல. எழுதுனதுக்கு மேல மிஞ்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் யோசிக்க கூடாது. நம்ம சொல்றோம், ஏன்னா அப்பா அம்மா வளர்ப்பு கூட பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு கோவப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணிருக்கோங்க, வந்திருக்கும். அப்ப இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய மனசுல போய் தன்னுடைய சகோதரனை கூட அவர் என்ன பண்றாரு, சொல்றதுக்கு போறாரு. அப்ப அவருடைய மனசுல என்ன ஆயிருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு, சண்டை போட்டது. இதே மாதிரி நம்மளுடைய மனசுலயும் சின்ன வயசுல இருந்து இருக்கும் இல்லையா, உலகத்துல இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா. அப்படி இருந்திருக்கும் போது இந்த பாவமான உலகத்துல என்னென்னா தீமையோ அதுதான் எங்க ஸ்டோர் ஆயிருந்துருக்கு, யாருடைய மனசுல, நம்மளுடைய மனசுல. அப்படியே ஸ்டோர் ஆகி பெரிய இடத்தை எது பிடிச்சு வச்சிருக்குன்னா அங்க அது பிடிச்சு வச்சிருக்கு. இப்ப தேவன் என்ன பண்றாரு, புது சிசிக்கிற சின்ன பொரிய அந்த ஆள் மனசுல வச்சு இப்ப என்ன பண்ண சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் படிக்கலாம். இது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் தான், ஆனா இந்த பாடத்துக்காக நம்ம எடுத்துக்கணும். படிங்க.
மூன்றாம் அதிகாரம் 27ஆம் வசனம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டு அவன் உடைமைகளை என்ன பண்ண முடியாது, கொள்ளையிட கூடாது. இப்ப பழைய மனசுல, நம்மளுடைய ஆள் மனசுல என்ன நடந்துருக்குன்னா பழைய காரியங்கள் என்ன இருக்குங்க, நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? இதை எப்படி கொள்ளையிடலாம்? நம்ம கொள்ளையிடணும். எப்படி கொள்ளையிடலாம்? இது பலவான் மாதிரி இருக்கு. சத்தியம் படிச்சுட்டு அப்படி வாசல விட்டு இறங்குவோம், நமக்கு நமக்கு என்ன வந்துடும், சீக்கிரம் வீட்டுக்கு போ, வருமா இல்லைங்க? ஏதோ என்ன வருதா இல்லையா? வருதுல்ல? இது பலவான், பெரிய பலவான். இதுவும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவானத்தான் இருந்து என்ன பண்ணிருக்கு, கபூல் பண்ணிருக்கு. இப்ப இந்த பலவானை நம்ம எப்படி முந்தி கட்டுறது? அப்படியே அமைதியாவே இருந்து என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். ஏதாவது பதில் சொல்லுங்க, முடிச்சிடலாம். எப்படி கட்டலாம் அப்படின்னா, இந்த மனசுக்குள்ள எவ்வளவு சத்தியங்கள் உள்ள போக 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 தான் இது என்ன பண்ண முடியும்னா கட்ட முடியும், இல்லைங்களா? பவுல் அவருடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல இதை பரிசோதனை பண்ணி நமக்கு எழுதி வச்சிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது சத்தியங்கள் உள்ள போக 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 பழைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும் சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு முடிவுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது செயல்பாடு நிலைமைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஏற்றுமதி, ஒரு பக்கம் இறக்குமதி. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கணும், அழிச்சுட்டே இருக்கணும். பலவான என்ன பண்ணணும்னா கட்டிக்கிட்டே இருக்கும். அதிகமான தனிப்பட்ட பைபிள் ரீடிங், அதிகமான பாடங்கள் கேட்கறது, சகோதரர்களுடைய கூடுகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். திடீர்னு ஒரு ஆபீஸ்ல ஒரு சண்டை வந்துருச்சு, மேனேஜருக்கும் உங்களுக்கு. மேனேஜர் பயங்கரமா திட்டாரு, கோவப்பட்டு திட்டின தப்பே உங்க மேல இல்லை. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? இருடா உன்னை நம்ப என்ன பண்ணிடுறேன், முழங்கால வச்சு ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னு பெயர் சமயமா சொல்லிட்டு வருவோமா? என்ன பண்ணுவோம்? உடனே தேவன்ட்ட என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். சிந்தைகளை என்ன பண்ணலாம்? மாத்தலாம். சகோதரர்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு போன் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மீட்டர் நடந்துச்சு பிரதர், ஒரு ஆலோசனை கேட்கலாம் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் பேசினா நம்ம மனசு என்ன ஆயிடும், கரெக்டா இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுடைய மனசு என்ன பண்ணணும்னா மாத்தணும். அதை மாத்துறதுக்கு இந்த பலவானை நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய சத்திய காரியங்கள் இந்த மாதிரி ஐக்கியப்படுறது. அதுல என்ன பண்ணணும்னா கொண்டு போய் அதை நிரப்பும் போது மாத்திரம்தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தோணுச்சு, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடணும்னு சொன்ன உடனே எப்படி அவரு எங்க இருந்து மறுபடியும் எடுத்து பதில் கொடுத்துருப்பாரு? ஆள் மனசுல என்ன ஸ்டோரா இருந்திருக்கும்? என்ன ஸ்டோரா இருந்துச்சு? தேவனுடைய உபாமத்தினுடைய விஷயத்த எடுத்து சொன்னார் இல்லையா? அப்படியே எடுத்து சொன்னார் இல்ல? எப்படி அப்படின்னா அதுவும் ஆள் மனசுல இருந்து அவர் எடுத்தார். நாம ஒரு சகோதரனுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறோம்னு நீங்க எங்க இருந்து எடுக்கணும்? ஆள் மனசுல இருந்து எடுக்கணும். எப்படி ஆள் மனசுல இருந்து எப்படி எடுக்கணும்? அங்க என்ன ரெண்டுமே சோறா இருந்திருக்கும். என்ன சோறா இருந்திருக்கும்? தீமையும் சோறா இருந்திருக்கும். என்ன சோறா இருந்திருக்கும்? நன்மையும் சோறா இருந்திருக்கும். ஒரு பிரதியுத்தரம் கொடுக்கணும்னா எதுல இருந்து எடுக்கணும் தெரியுங்களா? சத்திய காரியங்கள்ல இருந்து எடுத்து பிரதியுத்தரம் கொடுக்கணும். ஆமா பிரதர், நீங்களா ஒரு பிரதரா அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்து அப்படியே அங்க கொடுக்க கூடாது. அப்போ பாருங்க, ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இதுதான் பாக்குறோம். பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய ஒரு மனம் என்ன பண்ண முடியாதுன்னா பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை என்ன பண்ண முடியாதுன்னா கொள்ளையாடும். நம்மளுடைய பழைய எண்ணங்கள்ங்கிறது அது சாதாரணமான அழிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். சத்தியம் எவ்வளவு தூரம் உள்ள போகுதோ அவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு தான் அந்த புது சிஷ்யனுடைய கிரிகை என்ன பண்ணும்னா செயல்படும். அவ பாக்குறோம் இங்க இந்த சிந்தையை மாத்தாம என்ன பண்ணவே முடியாது, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இதை விட்டு நம்ம பக்தி வீட்டுக்காரு, நம்ம பிரதர், கூட உள்ள பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமானா? கிடையவே கிடையாது, இல்லைங்களா? வசனம் படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் பாருங்க, நம்மளுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து அப்படின்னா நம்மளுடைய முற்காலத்துல நம்மளுடைய மனசு ஃபுல்லா இதுதான் நிறைஞ்சிருந்துச்சு. பார்த்தோம்னா அநீதியான காரியங்கள், தேவன் விரும்பாத நன்மை, இது நிறைஞ்சிருந்துச்சு. இதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா மாற்றி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கொண்டு வரணும், இல்லைங்களா? ஒரு வசனம் படிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம்
2ஆம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாக செய்யத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால எந்த மனத்தை சொல்லிட்டு இருக்காரு இப்போ? உங்கள் எந்த மனத்தை சொல்றாரு? ஆள் மனது புதிதாகணும் நாளுக்கு நாள். அப்படின்னா நாளுக்கு நாள் எந்த ஆள் மனசுல எந்த காரியம் அளிக்கப்படணும் தெரியுங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க யாரை தரிசிப்பாங்க அப்படின்னா என்ன இது சொல்லி பார்த்தோம்னா, அந்த இருதயத்தினுடைய நிறைவு எப்படி இருக்கு இல்லைங்களா? ஆண்டவராக இயேசுன்னு சொல்லும் போதும் நம்ம ஜெபம் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிடலாங்க. ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணுங்க? தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணணும்? பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் இல்லைங்களா? நம்மளுடைய மனசுல ஒரு உண்மை இல்லாம போய் ஜெபம் பண்றோம்னு நீங்க, அந்த ஜெபம் தேவன் கேட்பாரா? அப்படின்னா மைண்ட சரி பண்ணாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்லைங்கிறதுதான் இங்க நம்ம பாக்குறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த மனம் என்ன ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய விஷயங்களை அழிக்கப்பட்டுட்டே வரணும். பழைய பலவான முந்தி என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க? கட்டி கொண்டு வந்து கொண்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர், அதான் நாளுக்கு நாள் புதிதாகும் போதுதான் நம்ம அந்த அழியாமை அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவோம்னா சுதந்திரித்துக் கொள்ளுவோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்போ ஒருவேளை இது அப்படியே கண்ணி போயிட்டே இருக்கு. எது கண்ணி போய் பண்ணிட்டே இருக்கு? அந்த கெட்ட மனிதன், கேவலமான மனுஷன் இருக்கு இல்லைங்களா, துர்நாற்றம், அது கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னு வைங்க. அங்க என்ன நடக்குன்னு சொல்றாருன்னா பவுல், மாம்சத்தின்படி பிழைத்தீர்கள்னா அதனுடைய முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மரணம். நாளை சரீரத்தினுடைய செய்களை அழைத்தால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிழைப்பீங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறாங்களோ அவங்கதான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய புத்திரர் இல்லைங்களா? தேவனுடைய ஆவியில யார் நடத்தப்படுறாங்க, தேவனுக்கு என்ன மனசு இருக்கோ அந்த புது சிருஷ்டிக்கு இந்த பூமியில இருக்கும்போது அவங்க தேவனுடைய புத்திரரா என்ன பண்ணப்படுறாங்கன்னா என்னப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா பார்க்கணும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த இதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த காரியம் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா நன்மை செய்யறதோ என்னிடத்துல இல்ல. எல்லாம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க. ஆஹா இல்லைங்களா? நன்மை செய்வதோ என்னிடத்துல என்ன இல்லைங்க, வாசமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா, நாமக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த மனிதனோடு நம்ம தேவனிடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா சேர முடியாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். சோ நம்ம சரி பண்ண வேண்டியது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பழைய எண்ணங்கள், பழைய மாம்சத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். சோ பாடம் முடிந்தது. பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கொண்டார்.